தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபினிக்ஸ்லேருந்து நோட் 40 அப்படின்ற ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ அதோட பாக்ஸ் தான் நம்ம கையில் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து மேக் பேட் அப்படின்ற அந்த வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து இதில் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து தான் நார்மல் பாக்ஸ் வந்து இருக்குது. இப்போ மேலேயே இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்றதையும் பார்த்துருவோம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் தான் வந்து இருக்குது. ஏற்கனவே நம்ம அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். உள்ள வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் கொடுத்துருக்காங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டு கலர் சூப்பராக இருக்குது லுக் வைஸ். அதுக்கடுத்து வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கவரும் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பிராண்ட் இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கவர்லாம் கொடுக்குறது இல்லை. பட் இவங்க கொடுத்துருக்க ஒரு சூப்பரான விஷயம். அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. டிபியூ கேஸ் மாதிரி நார்மலாக இல்லாமல் அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆகும்லாம் கொஞ்சம் நல்லா அது மாதிரி இல்லாமல் நல்லாவே இருக்குது. அது இல்லாமல் அந்த மேக் பேடை வந்து இதில் வச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸில் பிடிச்சிக்கிற மாதிரியான ஒரு கவர் இது. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஒரு டெம்பர்டு கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபோனில் வந்து நார்மலாக வந்து ஸ்க்ரீன் கார்டு கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஸ்டிக்கர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த டெம்பர் கிளாஸ் ஓட்டுறதுக்காக ஒரு கிளீனிங் கிட் கூட வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா மொபைலுக்கு வந்து ஃபோனுக்கு கவர் வேணும் இல்லை வந்து டெம்பர் கிளாஸ் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கடைக்கு ஃபஸ்ட்டு போக வேண்டியது இல்லை. நீங்களே ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு வந்து இதோடைய அந்த கவர்லாம் வரதுக்கு டைம் ஆகும்ல. ஸோ அவ்வளோ நாளைக்கு நமக்கு ஒரு தேவைப்படும்ன்றதுனால ரொம்பவே ஃபியூச்சரிட்டிக்காக திங்க் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பாக்ஸில் இருந்த கண்டென்ட். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபோனில் இருக்க ஒருத்தான விஷயங்கள் இதெல்லாம் சரியில்லாத விஷயங்கள் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட பட்ஜெட்டை பற்றி சொல்லிடுறேன். இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 20,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து 2,000 rupees வந்து பேங்க் ஆஃபரும் அது இல்லாமல் 2,000 rupees எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் வந்து தர்றாங்க. ஸோ உங்களுக்கு 16,000 rupeesக்கு வந்து வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து 20,000 அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த 20,000 ப்ரைஸ்க்கு இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இன்ஃபினிக்ஸ் ஃபோனை 20,000 கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். பட் இதில் இருக்க ஃபீச்சர்ஸை பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைஸ்க்கு இதில் வந்து AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் வந்து இருக்குது. இதில் வந்து 120 Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயோட பெசல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தின்னாக இருக்குது. ஸோ நல்ல ப்ரீமியமான ஒரு ஃபோன் பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்குது. எட்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கர்வாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கர்வ்டு எட்ஜஸ் வந்து கிடையாது. பட் எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இல்லாமல் லைட்டாக ஒரு கர்வ் வந்து கொடுத்துருக்குது. அது ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கை வந்து கொடுக்குது. மற்றபடி டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபோனுக்கான எல்லா விஷயங்களும் இதில் வந்து இருக்குது. ஸோ டிஸ்பிளே பற்றி பேசும்போது இதோடைய குவாலிட்டி அப்படின்றப்போ நல்லாவே வந்து குவாலிட்டியாக வந்து இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் HDR சப்போர்ட் இவங்க வந்து கொடுக்கல. இதுபடி 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நிட்ஸை பொறுத்தவரை வந்து 1300 நிட்ஸ் வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணும் போதுமே நல்ல ஒரு பிரைட்னஸ் லெவலில் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ டிஸ்பிளே பொறுத்தளவில் ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே ரியர் சைடில் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாஸா பிளாஸ்டிக்கா அப்படின்றது நமக்கு வந்து தெளிவாக தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் மாதிரியான ஃபீல் தான் வந்து கொடுக்குது. அப்படியே டாப் சைடு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து கேமரா பம்பர் இருக்குது. ஸோ யூஸ்வலான ஒரு கேமரா பம்பர் மாதிரி இல்லாமல் இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பும் இல்லாமல் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பும் இல்லாமல் ரெண்டுக்கு நடுவில் ஒரு பம்பர் வந்து இருக்குது. அந்த பம்பர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கேமராஸ் வந்து இதில் வந்து இருக்குது. அது இல்லாமல் ஃப்ளாஷ் லைட் இருக்குது. இது இல்லாமல் ஒரு AI ஹாலோ லைட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த AI ஹாலோ லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து RGB லைட்ஸ் வந்து இது இருக்குது. ஒரு மாதிரியான ஒரு ஃபியூஷன் கலர்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும்போது, சார்ஜிங் பண்ணும்போது, இந்த மாதிரி பல இடங்களில் மியூசிக் ப்ளே பண்ணும்போது இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கவும் நம்மளால வந்து முடியும். உள்ள போய் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரை அப்படின்னு சொல்லலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கும்போது யூஸ்வலான பிளேஸ்மெண்ட்ஸ் தான். எல்லா இடத்துலையும் டைப் சி எல்லாம் கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரை இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர்டு பை JBL அப்படின்னு சொல்றாங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. கம்பேரிட்டிவ்லி அந்த டாப் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஸ்பீக்கரோட கொஞ்சம் குவாலிட்டி குறைவாக இருக்க மாதிரி வந்து தெரியுது. மற்றபடி சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், சவுண்ட் வால்யூமாக இருக்கட்டும், நார்மலான இந்த மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. மிச்சபடி ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பஞ்சோல் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த பெசல்ஸாக இருக்கட்டும், அந்த பஞ்சோலாக இருக்கட்டும், அந்த டிஸ்பிளே வந்து எந்த விதத்துலையும் நமக்கு வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸில் யூஸ்வலாக யாரும் கொடுக்காத ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் டைமாக இன்ஃபினிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் தான் அதுவும் வந்து ஒரு 40,000 50,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா தான் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து யூஸ்வலாக வந்து கொடுப்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு 20,000 பட்ஜெட்டில் இருக்க ஒரு ஃபோனுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை இன்ஃபினிக்ஸ் பண்ணியிருக்கிறது அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டியே ஆகணும். ஸோ இந்த வயர்லெஸ் சார்ஜிங்கோட மட்டும் நிப்பாட்டிக்காமல் அதுக்கான அந்த ஒரு கேஸும் கொடுத்து அதில் மேக் பேடுன்ற விஷயத்தையும் சேர்த்து கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம்னு சொல்லலாம். பேட்டரின்னு பார்க்கும்போது இங்கே 5000 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டிங்காக ஒரு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வயர்லெஸ் சார்ஜிங் பொறுத்தவரை நம்மளால ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து பண்ணிக்க முடியும். உங்கள்கிட்ட வேற டிவைஸோ இயர்பட்ஸ் இதெல்லாம் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலோ இல்லை வேற ஏதாவது ஃபோனில் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் இருந்தாலோ இந்த ஃபோனில் இருந்து நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும்.
ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங்கை பொறுத்தவரை இந்த 33 வாட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரம் 30 நிமிஷத்துக்கு மேலே டைம் வந்து எடுத்துக்குது. ஸோ கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் இது ஸ்லோவான சார்ஜிங் அப்படி தான் சொல்லணும். பட் பேட்டரி லைஃபை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் தாராளமாக வந்து வர அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப லைட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5 நாள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அது இல்லாமல் இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 1600 சைக்கிள்ஸ் வரைக்கும் இதோடைய உழைப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி நம்ம சார்ஜ் இறங்கல நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது ஒரு 3 வருஷத்துல 4 வருஷம் கண்டிப்பாக அந்த பேட்டரி லைஃப் இருக்குன்ற மாதிரி சொல்லலாம். அடுத்ததா இந்த ஃபோனில் பவர் மேனேஜ்மெண்ட்டுக்காக தனியாக சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பவர் மேனேஜ்மெண்ட் சிப் என்ன பண்ணுன்னா இது வந்து பைபாஸ் சார்ஜிங் வந்து எனேபிள் பண்ண முடியும். அது மாதிரி வயர்டு வயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் இந்த மாதிரி பல விஷயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த பவர் சிப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஃபோன் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகுது இந்த மாதிரி டைம்லலாம் அது கரெக்டாக மானிட்டர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான பவரை வந்து கொடுக்கறதுக்கு இந்த பவர் மேனேஜ்மெண்ட் சிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற போல சொல்கிறாங்க. நம்ம சார்ஜிங் பண்ணும்போதுமே இதில் வந்து 3 டைப் ஆஃப் மோட்ஸ் வந்து வச்சுக்கலாம். லோ டெம்பரேச்சர், ஸ்மார்ட் மோடு, இன்னொன்று ஹைப்பர் மோடு. ஸோ நீங்கள் அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா ஹைப்பர் மோடில் வந்து எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஃபுல் ஃபாஸ்ட்டில் வந்து சார்ஜ் ஆயிரும். இல்லை எனக்கு பொறுமையாக ஏறினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் லோ மோடு, ஸ்மார்ட் மோடு அந்த மாதிரி என்ன மோடு வேணாலும் நீங்கள் வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷனும் இதில் வந்து இருக்குது. அடுத்தது இந்த ஃபோனில் இருக்க ஹைலைட்டான விஷயம் இதில் இருக்க ஸ்டோரேஜ் சொல்லலாம். இங்கே வந்து 256 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து UFS 2.2 சப்போர்ட்டும் வந்து பண்ணுது. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ். அது ஒரு 3.1 இப்படி தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். இது வந்து ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து MediaTek 7020 அப்படின்ற ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸர். இந்த ப்ராசஸை பொறுத்தளவில் நம்ம கேமெல்லாம் விளையாடி நிறையா வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசராக வந்து இருக்குது. BGMI மாதிரியான கேம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா HD கிராஃபிக்ஸ் வரைக்கும் வந்து வேலை செய்யுது. அதுவே வந்து இப்போ கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம்லாம் போனோம் அப்படின்னா ஹை கிராஃபிக் செட்டிங்ஸில் கூட நம்மளால் வந்து ப்ளே பண்ண முடியுது. மேக்ஸிமம் எங்கேயுமே லேக் வந்து இல்லை, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது. அடுத்ததாக வந்து சஸ்டெயினான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஹீட்டிங் பிரச்சனையுமே குறைவாக தான் இருக்குது. ஸோ நம்ம லாங் டைமாக வந்து கேம் விளையாடிட்டு இருந்தால் கூட இங்கே வந்து ஒரு சஸ்டெயினான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா வந்து பார்க்குறேன். ஸோ இந்த சிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மோட்டோ G54 அப்படின்ற ஒரு டிவைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட கேமரா இங்கே வந்து 108 மெகா பிக்சலில் ஒரு ரியர் கேமரா சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக 2 மெகா பிக்சலில் 2 சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன சென்சர் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலாம் எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ இந்த 108 மெகா பிக்சல் அப்படின்றத மட்டுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேமரா பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிக்சர்ஸ் எடுத்து பார்த்த வரைக்கும் பகலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாரிட்டியான இமேஜஸ் வந்து கிடைக்குது. கலர் ரிப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு, ஷார்ப்னஸும் நல்லா இருக்கு. எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நேரங்களில் வேற ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. அந்த கலர் ரிப்ரொடக்ஷனில் கொஞ்சம் ஸ்லைட் வேரியேஷன் பெருசாக வந்து ஒர்க் ஆகலை. ஸோ போர்ட்ரேட் நம்ம எடுத்தாலும் பேக்ரவுண்டில் வந்து பிளர் வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஆகலை. ஸோ போர்ட்ரேட்டுக்காக தனியாக அவங்க எதுவும் சென்சர் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை அப்படின்றது தெரியல. போர்ட்ரேட் ஷாட்ஸ் நம்மளால் கரெக்டாக வந்து அச்சீவ் பண்ண முடியல. வீடியோ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2Kல நீங்கள் 30 FPS வரைக்கும் வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அப்படியே செல்ஃபி கேமரா வந்தாலும் இங்கே வந்து 32 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே அதே வீடியோ தான், அதாவது 2K 30 FPS வரைக்கும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ செல்ஃபி கேமரா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கவரேஜ் வந்து அதிகமாக கிடைக்குது. கிளாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக வந்து இருக்குது. ஸ்கின் டோன்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் வந்து இருக்குது. ஸோ இந்த ரியர் கேமராவில் 108 மெகா பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 108 மெகா பிக்சல் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கிளாரிட்டியோட டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் நார்மல் மோடில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து அந்த அளவுக்கு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி லோ லைட்னு வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு வந்து கிடைக்குது. ரொம்பவே வந்து கிரைன்ஸ் ஆகும், இல்லை டீட்டெயில் கம்மியாகலாம் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்குது. என்னை பொறுத்தவரை இன்ஃபினிக்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ண ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே கேமராவை நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர்னு வரும்போது இந்த ஃபோனில் XOS அப்படின்றவங்களோட ஸ்கின்ல Android 14 தான் ரன் ஆகுது. ஸோ அவங்க வந்து இது வந்து ஒரு க்ளீன் OS அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஃபோனில் வந்து கொஞ்சம் பிளாட்வேர்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. நம்ம எண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு 10 பிளாட்வேர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து தவிர்க்க முடியல. அதுலேருந்து ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட நமக்கு வந்து வந்துச்சு. ஸோ அவங்க ஆனால் அந்த க்ளீன் OS அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மிச்சப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டைனாமிக் பாரு, ஃப்ளோட்டிங் விண்டோஸ், மெமரி ஃபியூஷனு, ஸ்மார்ட் பேனலு, ஸ்மார்ட் ஹப்பு, அது மாதிரி எக்ஸ்க்ளோன் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான நிறையா செட்டிங்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்லாவே இருக்குது. ஐகான் எல்லாமே நல்லாவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளீனான OS ஃபீல் கொடுக்குது. ஸோ அது இருக்குதோ இல்லையோ ஒரு OS யூஸ் பண்ணும்போது ஒரு அந்த Google OS யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது ஒரு சில இடங்கள் தவிர. அடுத்ததான் இதோட ஆண்ட்ராய்டு அப்டேட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அப்டேட் ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸும் அது மாதிரி 3 இயர்ஸுக்கு செக்யூரிட்டி பேச்சஸும் இந்த ஃபோனு கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்ஃபினிக்ஸ் இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம் யூஸ்வலாக இந்த மாதிரியான ஆண்ட்ராய்டு அப்டேட்லாம் ப்ராமிஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஃபோனுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஆண்ட்ராய்டு அப்டேட் இதுக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக இதில் இருக்கிற ஹார்ட்வேர் ஃபீச்சரில் ஒரு முக்கியமான 2 ஃபீச்சர் நான் வந்து சொல்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்து IR பிளாஸ்டர்.
ஸோ வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஒரு ரிமோட் நம்ம தேடிட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபோன் கையில் இருந்தாலே ஈஸியாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா NFC வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா 25,000 30,000 ஃபோன்லாம் NFC கட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுற இந்த நேரத்தில் NFC கொடுத்துருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இப்போ நான் வந்து டேப் அண்ட் பே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த NFC எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ NFC கொடுத்துருக்கிறதுமே ஒரு ஹார்ட்வேர் அடிஷனில் ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ ஓவரால் இந்த Infinix Note 40 5G வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ், அதாவது 20,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒருத்து மாதிரியான ஃபீல் தான் வந்து எனக்கு இருக்குது. இன்னும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடம் அப்படின்னா அந்த ப்ராசரில் இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ராசர் வந்து யூஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி கேமராவில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லா வந்து இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ஆவரேஜாக வந்து இருக்கிற மாதிரியான ஃபீல் வந்து கொடுக்குது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டைப் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் அதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.